Namaskaram ellarukkum. Thank you Ravi sir for the wonderful opportunity. Nalasivam sir ரொம்ப அருமையா பேசியிருந்தாரு நம்மளோட ஞான யோகத்தை பத்தி. ஸோ அவரு ஞான யோகத்தை பத்தி சொல்ல அதுலயும் நிறைய ராஜயோகத்தை பத்தி ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லிட்டே வந்தாரு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து ராஜயோகம். ஸோ பாத் ஆஃப் ராஜயோகா அததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த பாத் ஆஃப் ராஜயோகால நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, ஸோ ஆஸ் அ டீச்சர் அண்ட் அ இன்ஸ்ட்ரக்டர், வாட் அண்ட் ஆல் பாத், இந்த பாத்துல நான் ஃபேஸ் பண்ண எல்லாத்தையுமே ஐ லைக் டு ஷேர் வித் எவ்ரி ஒன் ஹியர். ஸோ இங்க இந்த ராஜயோகா அப்படி ஒரு தலைப்புல பேசணும் அப்படின்னா ஒரு அருமையான ஒரு விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் இங்க முன்னாடி வைக்கணும். ஸோ த ராஜயோகா இஸ் பேசிக்கலி த பாத் ஆஃப் மெடிடேஷன். So the word yoga அப்படின்னா people always relate to asana இல்லைன்னா மெடிடேஷன் அப்படின்னு. ஸோ நம்ம வல்லசிவம் சார் கோட் பண்ண மாதிரி ஆசனங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அந்த 8ல ஏதோ நம்பர் அந்த 8 அஷ்டாங்க யோகாக்குள்ள ஆசனங்கிறது ஒண்ணுதான், அந்த மெடிடேஷன்ங்கிறது அது கடைசி படியா இருக்கு. ஸோ ராஜயோகத்துல பார்க்கும்போது பேசிக்கலி இதை வந்து பாத் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். So inga வந்து it is not the question of believing something, it is a question of experiencing something. It is all about experience alone. இந்த ராஜயோகம் பொறுத்த மட்டும் இது எல்லாமே எக்ஸ்பீரியன்சஸ் மட்டும்தான். ஸோ இங்க யோகா அப்படின்னா இது ஒரு ரிலீஜியனா பார்க்காம இது ஒரு ரியலைசேஷனா பார்க்கணும். இது வந்து இவங்களுக்கு இந்த மதத்துக்கு இந்த சமயத்துக்கு மட்டும்தான் உட்பட்டது அப்படிங்கிற ஒரு பான்மையில பார்க்காம எல்லாருக்குமே இது சொந்தம். இட் இஸ் அ ரியலைசேஷன், இட் இஸ் நாட் அ ரிலீஜியன், இட் இஸ் அ ரியலைசேஷன். ஸோ ரிலீஜியன் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா a set of doctrines கொடுக்கும். இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு முறைப்பாட்டுகளை கொடுக்குது நமக்கு. ஸோ இந்த ரிலீஜியன் கொடுத்த இந்த விஷயத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா மதத்திலையும் கொடுத்துருக்கு. எல்லா மதத்திலையும் யோகாவை பத்தி ராஜயோகத்தை பத்தி எல்லா மதத்திலும் சீக்கியம் புத்திசம் எல்லாத்துலயுமே இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிராக்டிசிங் and experience these things. So இதை வாங்கி வைக்கிறது கிடையாது, இதை முழுமையா practicing and experiencing. So இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா என்ன கிடைக்கும் அப்படின்னா நான் பண்ணதை என்னால் நம்ப முடியும். So the experiences மூலியமா you start believing in something. So that experiences believe பண்ணும்போது it becomes very real because it is you experiencing. நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கொண்டு வந்திருக்கீங்க, அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. அண்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா ட்ரூ அப்படின்னு பிலீவ் பண்ணுவீங்க. ஸோ தட் பிகம்ஸ் வெரி ரியல். ஸோ த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பிலீவிங். ஸோ த கோர் ஆஃப் த ரிலீஜன், அந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்து படிக்கும் போது த கோர் ஆஃப் த ரிலீஜன் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ராமகிருஷ்ணர் ஆகட்டும், விவேகானந்தர் ஆகட்டும், இவங்க தன்னோட எக்ஸ்பீரியன்ஸாலதான் அந்த மூமெண்டே வெளியே வந்தது. ஸோ ராமகிருஷ்ணர் வந்து காடை தேட ஆரம்பிச்சாங்க. சோ ரியல் காட் எது அப்படின்னு இருக்காங்களா அப்படின்னு தேட ஆரம்பிச்சார். விவேகானந்தரும் ஹேவ் யூ சீன் காட் அப்படின்னு தான் வந்தது. சோ அவங்க 2 பேரும் அந்த கேள்வி இல அதனால எக்ஸ்பீரியன்சஸ் பண்ணாங்க. தே ட்ரூலி எக்ஸ்பீரியன்ஸ் தட். அதனாலதான் அந்த மூமெண்டே வெளியே வந்தது. ராஜயோகா அப்படின்னு வெளியே வந்ததுக்கு ரீசன் தே போத் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். சோ வி மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த ரியாலிட்டிஸ். இந்த ரியாலிட்டிஸ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். சோ இது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது? நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் மெத்தட்ஸ் ஆஃப் சைக்கோ பிசிக்கல் எலிமெண்ட் எக்ஸசைசஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு செட் ஆஃப் மெத்தட்ஸ் ஆஃப் சைக்கோ பிசிக்கல் எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ த பேரடம் ஆஃப் ராஜயோகால முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா த மைண்டை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்ல விரும்புறோம். ஸோ ரெஸ்ட்லெஸ் மைண்ட்ஸ் டோன்ட் see the truth. இப்போ மைண்ட் ரொம்ப சஞ்சலமா இருக்கு அப்படின்னா நம்மளால அந்த விஷயத்த நம்மளால ஆழ்ந்து பார்க்கவே முடியாது. And when it is calm, you can experience the truth. அதே விஷயம் அங்கேயேதான் இருக்கும், ரொம்ப வருஷமா நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கிட்ட பிரச்சனைகள், சாரோஸ் அண்ட் ஆங்ஸைட்டி, ஹாப்பினஸ் எல்லாமே இருக்கும். சோ ஒரு பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அது இன்னும் நிறைய தெரியுது. அப்போ இப்பதான் வந்து எனக்குள்ள இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, எனக்குள்ள இவ்வளவு சாரோஸ் இருக்கு, எனக்குள்ள இவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கு அப்படின்னு we started realizing. That is because when we start restless mind calm down பண்ணி அதை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது we are aware of it. So basically practice, the practice என்ன பண்ணுது அப்படின்னா மைண்ட் அவேர்னஸ் ஓட கொண்டு வருது. So it can bring the experience, so அந்த ட்ரூத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. So there are a lot of
டெக்னிக்ஸ் அண்ட் டைப்ஸ் நிறைய இருக்கு. அட் பிரசன்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யோகா வந்து நிறைய விதமா வெஸ்டர்ன் யோகால பாத்தீங்கன்னா வின்யாசா யோகா, பவர் யோகா அண்ட் ஒவ்வொரு பார்ட்டுக்கு தனித்தனியா யோகா, அந்த மாதிரி நிறைய இட் ஹஸ் டேக்கன் இட்ஸ் லாட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் அப்படியே பெருசு பெருசா அது பெரிய ப்ராட் எக்ஸ்பேண்டிங் மார்க்கெட்டிங்கா அது மாறிடுச்சு. ஆனா நம்ம பார்க்கும்போது இந்த யோகாவை ஃபுல்லா மெடிடேஷன் அப்படின்னு நம்ம இந்த பாத்துல பார்க்கும்போது இந்த பாடி ஆஃப் நாலேஜ், இதோட பாடி, இதுக்குன்னு ஒரு பாடி இருக்கும் இல்லையா? சோ அத சொல்றது வந்து பதஞ்சலி யோக சூத்ரா. சோ பதஞ்சலி யோக சூத்திரல அஷ்டாங்க யோகத்துல இதை வந்து ஒரு சிஸ்டமைஸ் பண்ணி, சோ இந்த 8ஐயும் நம்ம சிவம் சார் முன்னாடியே சொன்னாரு, யாமா, நியமா, ஆசனா, பிராணயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியான, சமாதி, இது 8 அங்கங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. திருமூலர் திருமந்திரத்திலும் இது அட்டாங்க யோகம் அப்படின்னு இதே குறிப்பிட்டு இருக்கு. சோ இது இங்கிருந்து வந்ததா அது அங்கிருந்து வந்ததாங்கிறத காட்டிலும் இது ரெண்டையும் தெரிஞ்சு நம்ம என்ன பயிற்சி பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ இதுல அஷ்டாங்க யோகத்தை வந்து நம்ம 2 இடத்துலயும் சொல்லியிருக்கேன். இதுல இருந்த சாரத்தை நம்ம எடுத்துக்க போறோம். சோ இதே மாதிரி நம்ம விபாசனா ஆகட்டும், குண்டலினி யோகா, காஷ்மீரி சைவசத்துல வந்து விஞ்ஞான பைரவால 112 டெக்னிக்ஸ் ஆஃப் மெடிடேஷன் சொல்லியிருக்காங்க. டிபெட்டியன் புத்திஸ்ட்ல அவங்க நிறைய டெக்னிக்ஸ் ஆஃப் மெடிடேஷன்ஸ் இருக்கு. வைஷ்ணவசத்துல பார்த்தோம்னா இந்த டிவோஷனல் மெடிடேஷன் சொல்லுவோம். சோ இந்த டிவோஷனல் மெடிடேஷன் என்ன அப்படின்னா உருவகத்தை பண்றது. சோ நம்மளோட மெடிடேஷன் மூலியமா நம்ம விஸ்வரூப தரிசனம் பாக்குறது, அந்த ஐடியாலஜி ஆஃப் கிவிங் பிக்சர்ஸ். சோ அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன் இருக்கு. சோ தேர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டைப் ஆஃப் மெடிடேஷன். சோ இப்போ நான் இங்க டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்க போறது கிடையாது. ஏன் மெடிடேஷனுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, எல்லாருமே நிறைய ஸ்கிரிப்சர்ஸ்ல நம்ம சான்ஸ்கிரிட்ல ஆகட்டும், தமிழ்ல ஆகட்டும், எல்லாமே குறிப்பிட்டது என்ன அப்படின்னா சித்தாசனம். சோ சிட்டிங் இன் அ கம்ஃபர்டபுள் பாஸ்டர். சோ ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளா காலை எப்படி வேணா வச்சுக்கலாம். ஒரு கால் மேல அர்த்த பத்மாசனா, பத்மாசனம், சித்தாசனா, ஸ்வஸ்திகாசனம். சோ இதெல்லாம் கம்ஃபர்டபுள் சிட்டிங் பாஸ்டர்ஸ். சோ இதுல நம்ம உட்காரணும். இதுதான் நம்மளோட கோல். சோ இப்போ நான் அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காரணும், ஒரு 20 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் ஆர் மினிமம் 1 hour அப்படி நான் உட்காரணும் அப்படின்னா நம்ம பாடி ஷுட் அட்ஜஸ்ட். இப்ப நான் உட்காந்துட்டு லைட்டா முதுகு வலிக்குது, ஒரு பில்லோ வைக்கிறேன், திருப்பி கால் லைட்டா வலிக்குது, சரி இங்க கொஞ்சம் ஒரு கால் எடுத்து மாத்தி போட்டுக்கிறேன். சோ இந்த மாதிரி லைட்டா ஒரு கை கொஞ்சம் சௌரியமா இல்ல, சோ நான் ஒரு வால்ல சாஞ்சு உட்கார்ந்துக்கிறேன். இப்படி ஒரு 10 மினிட்ஸ் உட்கார்றதுக்குள்ள நம்ம பாடி வந்து இவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது. இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டே இருந்தா how can we sit for meditation இல்லையா? சோ நம்ம எஃபர்ட்லெஸ்ஸா if I want to sit and meditate, I should do effortlessly. So இந்த எஃபர்ட்லெஸ்ஸா பண்றதுக்கு there must be a lot of steps இல்ல? சோ ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா ஒரு விஷயத்த பயணம் அப்படின்னா அதை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. நான் இப்ப உட்கார்ந்தா எனக்கு இடுப்பு வலிக்கும், முதுகு வலிக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்காம செய்யணும். அப்படி யோசிக்காம செய்யறதுக்கு நம்ம பல விதிமுறைகள் இருக்கு, ஸ்டெப்ஸ் இருக்கு நம்ம ஆசனங்கள்ல. சோ the highest end, அதாவது டு த பீக், டாப் மோஸ்ட்ல இருக்கிற ரேக்ல பார்த்தோம் அப்படின்னா மெடிடேஷன் இருக்கு. சோ அதுக்கு கீழே நிறைய படிநிலைகள் இருக்கு. இந்த மெடிடேஷன்ல உட்கார்றது, அந்த ஆசனத்துல உட்கார்றதுதான் நம்மளோட கோலா இருக்கணும். அதாவது அப்போ அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு நிறைய சிஸ்டம்ஸ் இங்க வச்சிருக்காங்க. இதுலயே வந்து பதஞ்சலி யோக சுத்ரால ஸ்திரம் சுகம் ஆசனம் அப்படின்றாங்க. ஒரு ஆசனம் அப்படின்னா ஸ்திரமாவும் சுகமாவும் இருக்கணும். சோ ஸ்திரம்னா என்ன? ஸ்டெபிலிட்டி. சோ ஸ்டேபிளா உட்காரணும். அதை பத்தி யோசிக்காம ஐயோ கை இப்படி இருக்கு, கழுத்து வலிக்குது, முதுகு வலிக்குது, இது மாதிரி எதுவுமே யோசிக்காம ஸ்திரமா இருக்கணும். சுகமா இருக்கணும். சுகம் எப்படி? இதெல்லாம் ஸ்டிஃபா இருந்தா எப்படி நான் சுகமா இருக்க போறேன்? ஐயோ சொல்லிட்டாங்க, சோ ஐ ஹேவ் டு சிட், சோ நோ மூவ்மெண்ட், ஸ்டில் அப்படியே கண்ணை மூடிட்டு நாசிக்காம ஆடாம உட்கார்ந்து இருந்தா அது சுகமாவே இருக்காது. சோ எப்போ வெளியே வரலாம், எப்போ இந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்லுவாங்க, நம்ம அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் வந்து. சோ ஸ்திரமாவும் இருக்கணும், சுகமாவும் இருக்கணும். அப்போனா அதுக்கு பிராக்டிஸ் வேணும். சோ பயிற்சி இல்லாம இது நடக்கவே நடக்காது. அப்போ இந்த ஸ்திரம் சுகம் அந்த ஆசனம் வருது. ஆசனம் அப்படின்னா ஆடாம அசையாம உட்கார்றது, அது ஆசனம். சோ இப்போ இந்த ஸ்திரமாவும் சுகமாவும் இருக்கிறதுக்கு நிறைய பாடி மூவ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சோ அது நிறைய ஆசனங்கள் நம்ம நல்ல சிவம் சார் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இப்போ ஒரு நாய் போல உடம்ப மாத்துறது, மரத்துக்கு போல விக்ஷாசனம் பண்றது, இந்த மாதிரி ஆசனங்கள் நிறைய கொடுத்திருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். இந்த ஆசனங்கள் எல்லாமே நேச்சர் பேஸ்டா இருக்கும். சோ ஒரு மரத்தோட பெயர், ஒரு அனிமல்ஸோட பெயர், பேர்ட்ஸோட பெயர், ரிஷிகளோட பெயர். சோ நேச்சர் அவங்களை சுத்தி நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் தான் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்போ அதை பார்த்து நம்மளோட பாடி அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஷேப்பா மாத்துறது. சோ இந்த மாதிரி 82 lakhs ஆஃப் ஆசனாஸ் இருக்கு. அவ்வளவும் நம்ம லைஃப் டைம்ல பண்ணவே முடியாது. அப்போ நம்ம மூவ்மெண்ட்டுக்கு, நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணி நம்ம பாடிய கம்ஃபர்டபுளா ஃபிட்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால
அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த மெடிடேஷன் போஸ்டர்ல உட்கார முடியும். ஸோ ஐ சி சோ மெனி பீப்புள், இல்ல எனக்கு ஆசனாலாம் வேண்டாம், எனக்கு பிராணாயாமெல்லாம் வேண்டாம், நான் வந்து டைரக்டா மெடிடேஷன் கிளாஸ் வரேன். ஸோ எல்கேஜி யூகேஜி அந்த பிரைமரி ப்ரீ பிரைமரி செகண்டரி இதெல்லாம் படிக்காம எப்படி நேரா காலேஜுக்கு போக முடியும்? சோ அது மாதிரிதான் இந்த படிநிலைகளுக்கு போகாம நேரா நம்மளால அது ஜம்ப் பண்ணவே முடியாது. ஆசனங்களுக்கு எல்லாம் படிக்காம நேரா மெடிடேஷனுக்கு ஜம்ப் பண்ணவே முடியாது. சோ மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த பாத்ல போய் தான் ஆகணும். திஸ் இஸ் த ரூட். அந்த ரூட்ல இருந்து டைரக்டா லாஸ்ட் கொஸ்டினுக்கு போற மாதிரி குரோர்பதியில லாஸ்ட் கொஸ்டின் கேளுங்கன்னு கேட்கிற மாதிரி டைரக்டா ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு கோ. அண்ட் டு கோ மெடிடேஷன் சொல்லும் போது தியானம்னு சொல்றோம் அஷ்டாங்க யோகத்துல. தாரணா தியான சமாதி அப்படின்னு சொல்றோம். சோ தர் ஆர் ஸ்டெப்ஸ். சோ அப்ப தாரணா வராங்க. தாரணா அப்படின்னா கான்சென்ட்ரேஷன். சோ கான்சென்ட்ரேஷன் மூலியமா தான் தியானத்துக்கு போக முடியும். அண்ட் மெடிடேஷனை யாராலையும் கொடுக்க முடியாது. சோ இட் ஷுட் ஹேப்பன். அது தானா நடக்கணும். அது உங்களுக்குள்ள அது மாறுதலா கொண்டு வரும். சோ ஒருத்தர் புடிச்சு ஃபோர்ஸ் பண்ணி இதுதான் மெடிடேஷன், இந்த மாதிரி டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு யாராலையும் புகட்ட முடியாது. அது நம்ம எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் நம்ம அந்த நம்மளோட ஸ்டேஜ்குள்ள நம்ம இல்ல அப்படின்னா அதனால நம்ம அப்சர்வ் பண்ணிக்கவே முடியாது. சோ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் இந்த அஷ்டாங்க யோகத்துல வரக்கூடிய யாமா நியமா ஆசனா பிராணாயாமா தியாரணா இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம எக்ஸ்பீரியன்சஸ் பண்றோம். பிராக்டிஸ் பண்ணும் போது நம்மளால உணர முடியும். சோ ஒரு யோகாவை வந்து வெறும் ஆசனமா பாக்குறத காட்டிலும் இது போய் யோகா பண்ண ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் தானா அதுக்குள்ள டைட்டன் அப் ஆயிடுது. சோ அந்த மாதிரி ஒரு 10 விஷயத்தை தான் இதை வந்து ஐ வாண்ட் டு ஷேர் இட். சோ இந்த 10 விஷயத்தையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது ஃபீல் பண்ண முடியும். இந்த அஷ்டாங்க யோகத்தையும் அதால பண்ண முடியும். படிக்கிறது மட்டும் இல்ல, அதை பிராக்டிக்கலா அப்ளை பண்ணும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். சோ இது ஒரு 10 ஸ்டெப்ஸ், அதாவது 10 பாயிண்ட்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர். இந்த 10 பாயிண்ட்ஸுமே இந்த பிராக்டிஸ் மூலியமா, இந்த யோகா பிராக்டிஸ் மூலியமா வாட் வி கேன் கெயின் அப்படிங்கறத ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரீஃப் இட். The first point is regularity. அதாவது ரெகுலாரிட்டி அப்படின்னா தொடர்ந்து செய்யறதுன்னு அர்த்தம். சோ இங்க கீவேர்ட், இதுக்கு ஒரு கீவேர்ட் நம்ம கோட்ஸ்குள்ள போட்டோம் அப்படின்னா ரெகுலாரிட்டிக்கு ஃபர்ஸ்ட் என்னங்க பண்றது அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டார்ட். ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் ஸ்டார்ட். இதுதான் வந்து ரெகுலாரிட்டியோட ஃபர்ஸ்ட் கீவேர்ட். சோ ஆல் அபவுட் பிராக்டிஸ், நாட் அபவுட் ரீடிங் அ புக். இங்க வந்து அஷ்டாங்க யோகத்தை பத்தி பதஞ்சலி படிச்சிருக்கேன், திருமூல திருமந்திரம் படிச்சிருக்கேன், நான் விஞ்ஞான பைரவ படிச்சிருக்கேன். so much you have studied, but where have you started doing it? எல்லாத்தையும் படிச்சா மட்டும் பத்தாது, அப்ளை பண்ணணும். சோ பிராக்டிசிங். சோ இவ்வளவும் படிச்சுட்டு நம்ம பிராக்டிஸே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ச் கூட நம்மளோட மூவ்மெண்ட், நம்மளோட அட்வான்ஸ்மெண்ட் இருக்கவே இருக்காது. அதுவே நம்ம 20 minutes per day, morning and evening. It is better if you start doing both morning and evening, but 20 minutes a day can move you one step ahead. So அந்த 20 minutes of பயிற்சி, அந்த 20 நிமிஷம் நம்ம பிராக்டிஸ் பண்றதுதான் நம்ம நிறைய கத்துருப்போம். So when I see a lot of people, I hear ஈஷா யோகா கத்துக்கிட்டோம், நாங்க ஆர்ட் ஆஃப் லிவிங் கத்துக்கிட்டோம், நான் ஸ்கூல்லயும் சின்ன வயசுல யோகா கத்துக்கிட்டேன், எங்க மாஸ்டர் வந்தாங்க, அப்புறம் நான் விட்டுட்டேன். So this is 99% I have seen the people who give the same answer. So ஏன் அப்படின்னா அந்த ரெகுலாரிட்டி அப்படிங்கறத கண்டிப்பா இங்க மிஸ் ஆகுது. சோ இது நிறைய பாக்குறோம், யூடியூப்ல பாக்குறோம், வீடியோஸ் பாக்குறோம், அதை பத்தி படிக்கிறோம். ஆனா பிராக்டிஸ் அப்படின்னு அந்த மேட்டை போட்டு அங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு ரெகுலாரிட்டி கிடையாது. சோ திஸ் ரெகுலாரிட்டி கோர்ஸ் இந்த ரெகுலாரிட்டியே நமக்கு வரமாட்டேங்குது. சோ இது எல்லாருமே சொல்றதுதான், பட் ஏன் வரல அப்படின்னா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன் நமக்கு ரெகுலாரிட்டி வரல அப்படின்னு. இந்த ரெகுலாரிட்டி கம்ஸ் ஃப்ரம் த மைண்ட். நம்ம இந்த தொடர்ந்து பயிற்சி செய்யணும்னு சொல்றோம் இல்லையா, இது வந்து நம்ம நினைக்கிறோம், நம்ம வந்து நான் உட்கார முடியல, என் உடம்பெல்லாம் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு, பிளெக்சிபிள் இல்லை. திஸ் கம்ப்ளீட்லி கம்ஸ் ஃப்ரம் மைண்ட். இது மைண்ட்ல இருந்தா வருது. மைண்ட் இஸ் பாடி. நம்ம வந்துட்டு இருக்கோம் கை காலு முதுகு உடம்பு இதெல்லாம் நம்ம பாடி நினைச்சிட்டு இருக்கோம். இங்க வந்து இது பாடி கிடையாது, இந்த மைண்ட் தான் பாடி. இட் இஸ் லைக் அ பிசிக்கல் பாடி. இந்த மைண்ட் எப்படின்னா அதுவும் ஒரு பிசிக்கல் பாடி மாதிரி. அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இட் நீட்ஸ் ட்ரைனிங். இந்த பிசிக்கல் பாடி மாதிரி இந்த மைண்டும் ஒரு பாடி. இதுக்கு என்ன தேவை அப்படின்னா இட் நீட்ஸ் ட்ரைனிங். சோ வை மைண்ட் இஸ் அ பாடி? ஏன் இந்த மைண்டை வந்து நான் ஒரு பாடி சொல்றேன் அப்படின்னா இட் டஸ் நாட் நீட் இன்ஃபர்மேஷன், இட் ஒன்லி நீட்ஸ் ட்ரைனிங். அதுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்காது, தேவையே படாது அதை பொறுத்த மட்டும் இந்த பாடிக்கு. இப்ப நம்ம ஒரு யோகா ரெட்ரீட் போறோம், இல்லைன்னா ஒரு
யோகா ஸ்பீச் கேட்கிறோம். இப்போ இன்னைக்கு நம்ம ஸ்பீச் கேட்கிறோம். எனக்கு ஸ்பீச் கேட்டிருக்கேன். எனக்கு 4 செமினார்ல இந்த 4 பார்ட் ஆஃப் யோகாவும் கேட்டேன். செமினார் ஃபுல்லா அட்டென்ட் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு பயங்கரமா இருக்கும். 4ல இருந்து கண்டிப்பா யோகா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில அலாரம் வைக்கும் போது 4:30க்கு இட்ஸ் ஓகே, ஒரு 5 o'clock எந்திரிச்சுக்கலாம், ஒரு 5:30க்கு ஓகே, ஒரு 6 o'clock 7 o'clock நம்ம ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு 10 minutes பண்ணிட்டு போறோம். ஸோ ஹியர் த மைண்ட் இஸ் ஆஸ்கிங் யூ. இங்க இங்க பாடி வந்து மைண்ட் கிட்ட கேக்குது, நான் சைன் பண்ணணும். நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நான் எந்திரிப்பேன் காலையில. நீயா எல்லாத்தையும் கேட்டுட்டு லெக்சர் எல்லாம் கேட்டுட்டு ஒரு பயங்கர ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக் எல்லாம் கேட்டுட்டு நீ வந்து டிசைட் பண்ண ஐ எம் நாட் ரெடி ஃபார் இட். ஸோ பாடி வில் சே திஸ். காலையில எந்திரிக்கும் போலன்னா இந்த உடம்பு இதுதான் சொல்லும், ஐ எம் நாட் ரெடி ஃபார் இட். ஸோ அந்த மைண்ட் நீட்ஸ் ட்ரைனிங். ஸோ இங்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னா மைண்டுக்கு தான் போயிருக்கு. சோ இந்த மைண்ட் வந்து என்ன பண்ணுது, அந்த பாடிக்கு போகல. இந்த இன்ஃபர்மேஷன் பாடி எப்பவுமே இன்ஃபர்மேஷன் கேட்கவே கேட்காது. மைண்ட் தான் இன்ஃபர்மேஷன் மேல ஆசைப்படும். சோ பாடி என்ன கேட்கும் அப்படின்னா, பாடி வில் ஆஸ்க் ஃபார் ட்ரைனிங். சோ லைக் த பாடி, மைண்ட் இஸ் ஆல்சோ நீட் ட்ரைனிங். சோ ட்ரைனிங் இஸ் ரெபிடேஷன். சோ எப்படி இந்த மைண்ட் அண்ட் இந்த பாடியை சிங்க்ரனைஸ் பண்றது? நான் நினைக்கிறேன், ஆனா காலையில எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது. நானும் எப்படியாவது ஒரு 20 minutes ஒரு half an hour ஏதாவது ஒரு கிளாஸ்க்குள்ள நான் ஸ்க்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா முடிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஏன் இங்க ரெண்டுத்துக்குமே சிங்க் ஆக மாட்டேங்குது, ஏன் ரெண்டு கனெக்ஷன் வர மாட்டேங்குது அப்படின்னா, இந்த ட்ரைனிங் இஸ் ரிப்பிட்டேஷன். இந்த பாடி அண்ட் மைண்டுக்கு நடுவுல இருக்கிறது ட்ரைனிங். இந்த ட்ரைனிங்கை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒண்ணு தேவைப்படுது. அந்த கீ வந்து ரிப்பிட்டேஷன். ட்ரைனிங் இஸ் நாட் இன்ஃபர்மேஷன். ட்ரைனிங் பண்றது, நான் அதெல்லாம் கேட்டேன், அந்த ஸ்பீச் எல்லாம் கேட்டேன். நோ, திஸ் இஸ் நாட் ட்ரைனிங், திஸ் இஸ் இன்ஃபர்மேஷன். ட்ரைனிங் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் என்னன்னு அதை புரிஞ்சுக்கணும். அந்த ட்ரைனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னோட பாடி அதை ரெடி பண்ணணும். அப்பதான் வந்து இந்த இடத்துல அந்த ட்ரைனிங் வந்து எஃபெக்ட் ஆகும். நம்மளோட அந்த மைண்ட் இந்த பாடிக்குள்ள சிங்க் நடக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ நம்ம ஒரு லைப்ரரிக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க நிறைய புக்ஸ் பார்ப்போம். மோட்டிவேஷன் ஸ்பீக்ஸ், அந்த ஒரு செக்ஷன் இருக்கும், இந்த பர்சனல் கேர் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் புக்ஸ் இருக்கும். யோகா பத்தி ப்ரீநேட்டல் யோகா, பவர் யோகா, விநியாச யோகா அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் இந்த யோகா புக்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். சோ இந்த புக்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த புக்ஸ் ஒவ்வொரு தடவையும் போகும்போது ஒரு புக் ஷாப் போறோம் அப்படின்னா அதை வாங்கிட்டு வருவாங்க. இல்ல நிறைய கிஃப்ட்ஸ் கிடைக்கும் புக்ஸ் எல்லாம். சோ இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஏன் வந்து பல விஷயம் அவங்க லைஃப்ல மாறவே இல்லை, லைஃப்ல ஒண்ணுமே அவங்களுக்குள்ள சேஞ்சஸ் ஆகல. இவ்வளவு மோட்டிவேஷன் ஆச்சா, உண்மையான ஒரு புக்கா இருக்கும். சோ ஆனா அந்த புக்கை வாங்கிட்டு வந்திருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, எல்லாம் செஞ்சிருப்பாங்க. பட் ஸ்டில் த லைஃப் ஹஸ் நாட் சேஞ்ச்ட். சோ ஏன் அங்க ஒரு சேஞ்ச்மெண்ட் இல்ல அப்படின்னா, we should understand the model of our personality. நம்ம பர்சனாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பர்சனாலிட்டி தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இந்த எலிஃபென்ட்டும் அந்த எலிஃபென்ட்டை ட்ரெயின் பண்ற ஒரு பாகனும் இருப்பான் எலிஃபென்ட் கூட எப்பவுமே. சோ இங்க என்ன அப்படின்னா, இந்த ட்ரெயினரை வந்து என்னன்னு சொல்றோம்னா, ட்ரெயினர் வந்து புத்தி மாதிரி, அந்த பாகன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து நம்ம புத்தி இன்டெலெக்ட் மாதிரி. சோ இவன் வந்து லைக் இந்த எலிஃபேண்ட்டுக்கு வந்து இப்போ பலம் ஜாஸ்தி. இப்போ அவன் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சான்னா, அந்த இடத்துல அவன் மைண்ட்ல நினைச்சா மட்டும் பத்தாது. அந்த எலிஃபேண்ட்டை அவனால இழுத்துட்டும் போக முடியாது, அவனுக்கு அந்த ஸ்ட்ரென்த்துமே கிடையாது. சோ இங்க அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் அந்த எலிஃபேண்ட்டை ட்ரெயின் பண்ணணும். சோ கன்வின்சிங் தட் மைண்ட் the body and elephant respond to the training. இந்த பாடி வந்து நம்ம அந்த எலிஃபேண்ட்டை வந்து நம்ம ட்ரெயின் பண்றோம். சோ அந்த எலிஃபேண்ட் அந்த பாகன் ட்ரெயின் பண்றான். சோ மறுபடியும் நம்ம அந்த ரூட் சொல்றது, இப்ப ஒரு குச்சி வச்சு இப்படி கையில காமிச்சாங்கன்னா அவன் வந்து அதை குமியும், அப்புறம் காலைல ஏறிப்பாங்க. சோ அந்த எலிஃபேண்ட்டுக்கும் அந்த பாகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனிங். சோ ரிப்பிட்டேஷனா அவன் ட்ரெயின் பண்றான் அந்த எலிஃபேண்ட்டை. அதனாலதான் அந்த எலிஃபேண்ட்டுக்கு நல்லா தெரியும், ஒரு நசுக்குன்னா அவன் செத்து போயிடுவான். எலிஃபேண்டோட பலத்துக்கு கீழே அவன் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இவன் சொல்றது அந்த எலிஃபேண்ட் எப்படி கேக்குது, எங்க போகணும், எந்த ரூட் போகணும், எலிஃபென்ட் எப்படி கேக்குது அப்படின்னா நம்மளோட ட்ரைனிங் தான். சோ ட்ரைனிங் இஸ் அப்சல்யூட்லி ரிப்பிட்டேஷன். அவன் ஒரு தடவை இல்ல, பல தடவை அதே விஷயத்த அந்த எலிஃபென்ட்டை ட்ரெயின் பண்றான். சோ வை ட்ரைனிங்? எதுக்கு ட்ரைனிங் டெய்லி? ஏன் டெய்லியும் பண்ணணுமா அப்படின்னு நம்ம கேட்போம். சோ ஏன் பிராக்டிஸ் டெய்லி பண்ணணும், யோகாவை டெய்லி பண்ணி ஆகணுமா? எஸ், இந்த பல்லு விளக்குற மாதிரி, மூஞ்சி கழுவுற மாதிரி, சாப்பாடு சாப்பிடுற மாதிரி, ரெடி ஆயிக்கிற மாதிரி யோகா இஸ் ஆல்சோ அ ட்ரெஸ். அது போட்டுதான் ஆகணும் டெய்லியுமே.
The training is repetition here. That is the key mantra. So why training daily? Because your intellect overrides your pleasures. நம்மளோட புத்தி வந்து வெரி ஸ்மார்ட். நம்மள வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். நம்ம பிளான் பண்ணிட்டே இருப்போம், இன்னைக்கு காலையில எந்திரிக்கணும், செய்யணும், நம்ம வந்து கண்டிப்பா இன்னைக்கு கிளாஸ்க்கு போயிடணும், இன்னைக்கு ஏதோ ஒரு மூச்சு பயிற்சியாவது நம்ம இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு. ஆனா நம்மளோட புத்தி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்மளோட ஸ்மார்ட். அது என்ன பண்ணலாம், இன்னைக்கு ஒரு நாள் தூங்க, இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் கூட, நாளைக்கு பாத்துக்கலாம், இதே விஷயத்த நாளைக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம், இல்ல ஈவினிங் பண்ணிக்கலாம். So it override with your pleasures. 10 minutes let me sleep, the climate is so cold outside, இன்னும் கொஞ்சம் வார்மா ஃபீல் ஆகும், let me sleep for 10 more minutes. We feel that, sometimes we don't feel like getting up from the bed, we feel so comfort. So இந்த இடத்துல என்ன பண்ணுது, it is overriding our pleasures. அது வேணும், அது ரொம்ப கம்ஃபர்டபிள் ஜோனுக்குள்ள வச்சிருக்கு. சோ இந்த மைண்ட் நம்ம சொல்ற பேச்சு கேட்க வைக்கணும், நம்ம பாடியை சொல்ற பேச்சு கேட்க வைக்கணும்னா இங்க ரிப்பிட்டேஷன். இந்த ரிப்பிட்டேஷன் மூலியமா மட்டும்தான் we can override the pleasures. So இப்போ no mood to go. சரி நாம வந்து இன்னைக்கு விட்டுறலாம், நாளைக்கு ஒரே ஒரு நாள் பண்ணிக்கலாம், அப்புறம் நம்ம எனக்கு எப்ப தோணுதோ அப்ப பண்ணிக்கிறேன், காலையில நான் பிக்ஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து ஈவினிங் எனக்கு எப்ப தோணுதோ நான் அப்ப பிக்ஸ் பண்ணிக்கிறேன், let me do in the gap. So let me do in the gap அப்படின்னு நினைக்கிறோம். சோ இந்த மூட் எப்ப வரும், நான் எப்ப பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது எப்பவுமே நம்மள பண்ணவே கூடாது. So the regularity, daily repetition, அதை பண்ணும் போது மட்டும்தான் நம்ம சொல்ற மாதிரி அந்த இடத்துல நம்மளால பிக்ஸ்டா இருக்க முடியும். So நம்ம மூட் பத்தி யோசிக்காம அந்த ரிப்பிட்டேஷன் ட்ரைனிங் வேணும் அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். So இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல what I want to convey is regularity. So regularity is the first key and this is the most important one. So regularity மூலியமா நம்மளால ரிப்பிட்டேஷன் ட்ரைனிங்க ரிப்பிட்டேட் பண்ண முடியும். சோ ஒரு நாள் 2 நாள் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்த, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம் அப்படின்னா மத்தது எல்லாமே இட்ஸ் ஃபால் இன்டு இட்ஸ் ஓன் பிளேசஸ். சோ ரெப்பிட்டேஷன். சோ ரெகுலாரிட்டி, ட்ரைனிங் இஸ் ரிப்பிட்டேஷன். எப்படி ட்ரைனிங் இருக்கணும், இப்போ ஒரு 3 hours மட்டும் போறோம், 4 hours மட்டும் போறோம், அப்படி கிடையாது. ரிப்பிட்டேஷன், இட்ஸ் ரிப்பிட்டேஷன் எப்பவுமே தொடர்ந்து. So that is the key point when you start any yoga practices. So the second one is fix a time. So fix a time. In the time, எப்படி, this is the sleeping time, this is my breakfast time, this is, இப்போ ஒரு வேன் வருது, ஸ்கூலுக்கு கிளம்பி போறோம், இது வேன் 7:30னா 7:30 வேன் வந்துரும், you have to stand to pick a point to go to school. So அதே மாதிரி fix a time. This is my yoga time, this is my practice time. இந்த டைம் நான் பிராக்டிஸ்ல இருப்பேன். So at any cost. So 5:30, you have to come at 5:30. So when we started classes at 5:30, it was very difficult starting. 5:30, never in my life I have thought that I have get up 5:30 in for yoga. So it was very difficult in starting to think about it at all. ஆனா 5:30 என்ன ஆனாலும் சரி 5:30க்கு நம்ம எந்திரிச்சிடணும், அந்த டைமுக்கு யோகா பண்ணிடணும். It took a long time, it took a long years, it took 5 years for me to repeat it at any cost. காய்ச்சலா இருந்தாலும் சரி, இல்ல எனக்கு ஏதாவது வெளியில இருந்து நம்ம டிராவல் போயிட்டு அப்பதான் ரீச் ஆயிரும், whatever it is, that time is for yoga. So fix the time. Don't ஒரு ரீசன்காக, okay today I'm traveling, day after tomorrow I'm traveling, so fix your time. This is the yoga time. So when you fix it, you can plan according to it, right? So நம்ம யோகா டைமை மிஸ் பண்ணாம நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா, again the first point, regularity. Training is repetition. When you do it regularly, when you repeat it every day, then the time will be fixed. Then people around you, they will understand that is her time of yoga. So we have to do whatever that plans according to that. So நம்ம எப்பயாவது பண்ணிட்டே இருக்கணும், இன்னைக்கு வந்து என்ன, நாளைக்கு வந்து யோகா பண்ணிக்கலாம், மத்தியானம் கிளம்பி வா, மத்தியானம் வந்து பண்ணிக்கலாம், அப்படி take it for granted ஆயிடும். So that is the time. At any cost, the practice will not be given up. So அந்த டைமை நம்ம வந்து டிஸ்டர்பே பண்ண முடியாதுன்னு சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம இவ்வளவு ஈடுபாடா இருக்கும்னு தெரியறதுக்கு ரிப்பிட்டேஷன் தான் முக்கியம். So training regularly and the regularity gives pathway for fixing the time. So இந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், எவ்ரிடே இந்த டைம் தான் நான் பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னா அது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மள ட்ரெயின் பண்ணிடும் நம்ம பாடி. இப்போ 5:30க்கு நம்ம தூங்குறோம், இல்ல இன்னைக்கு கிளாஸ் இல்ல, ஐ வாண்ட் டு ஸ்லீப் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மைண்டே எந்திரிச்சிடும். பிராக்டிஸே இல்லைன்னா கூட எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருப்போம், இன்னைக்கு கிளாஸ் இல்லை, யாசி நம்மளே செல்ஃப் பிராக்டிஸ் பண்ணலாம், இல்ல வில் டூ சம்திங். ஸோ ஆட்டோமேட்டிக்லி த பாடி வேக்ஸ் அப் அட் தட் டைம். ஸோ யோகா பயிற்சிக்கு ஒரு
குறிப்பிட்ட டைம் சொல்றாங்க, எஸ்பெஷலி இந்த ஏர்லி மார்னிங்ஸ் அண்ட் எம்டி ஸ்டொமக். ஸோ அந்த டைம் நமக்கு தெரியும், இந்த சந்தின்னு சொல்லுவோம், இந்த சன்ரைஸுக்கு பிஃபோரான டைம் ரொம்ப வந்து ஆஸ்பீஷியஸான டைம், வேர் த வேர்ல்ட் இஸ் சைலண்ட் அண்ட் நிறைய ஆக்சிஜன் லெவல் அப்ப ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு நிறைய we can pull up lot of elements to say it is the best time. So on the 5:30 in the morning, where your bowl is empty, your thoughts are very less, very pure. So அந்த நாள் முன்னாடி நாளோட எல்லா விஷயத்தையும் முடிஞ்சு போச்சு. இந்த நாளோட தொடக்கம் மைண்ட் ரொம்ப காமா இருக்கு, பிளசண்டா இருக்கு. இப்போ அந்த டைம்ல when we start doing yoga, it connects more. So the proper time, so I see people doing in midnight, in 2 o'clock in the afternoon. I see so many people doing in different times. So my suggestion will be only in the morning. The best time in Solvalia. So that is the best time to do in the morning when your mind is calm and ready. So that is the second point, where after regularity, the second point is the fixing the time. So the third one comes, have a place. So now it has become online. And suppose if it is an online, offline irundhudu appadina, people will go to the yoga class and they will do in a same place every day. Because now the two different journal paaka vendida irukku. ஆன்லைன் அப்படின்னா நம்ம வீட்டுல ஒரு இடத்துல பர்டிகுலர் பிளேஸ். ஸோ எதுக்கு அதே இடத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, த ரைட் டைம் அண்ட் த ரைட் பிளேஸ் ஹேஸ் அ குட் அசோசியேஷன். ஒரு நல்ல அசோசியேஷன் ரெண்டுத்துக்குள்ளேயும் இருக்கும். சோ இன்னொன்னு, இது வந்து ரொம்ப அட்டாச்மெண்டோடயும் இருக்கக்கூடாது. ஐயோ இன்னைக்கு அந்த இடத்துல நம்மளால பண்ண முடியாதோ, இந்த மாதிரி டைம்ல நம்ம பண்ண முடியாது, ரொம்ப அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. அதுவே வந்து நம்ம பெரிய பியர் ப்ரெஷர் ஆயிடும். ஐயோ இன்னைக்கு பண்ண முடியல, நான் அந்த இடத்துல பண்ணல, வேற ரூம்ல பண்ண, அதனாலதான் எனக்கு இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்லை. ஸோ டோன்ட் கெட் டூ மச் அட்டாச்ட் ஆல்சோ இன்டு தட். So this have a place is the third point. So in the place ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த இடத்துக்கு வந்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிடுவோம். ஸோ இந்த பிளேஸ் அப்படிங்கறது நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொன்னா, இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம், இப்போ அந்த மாதிரி ஒரு யோகசாலாக்கு போறோம், we go to that place, there are a lot of meditation places, meditation centers. Then automatically you go there, you don't need any effort. Effortlessly you get connected to that, because there are so much of vibration and energies. So we always feel that in temple. So ஒரு பழங்காலத்து கோயில், அங்க வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு போகும்போது நம்மளால அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியும். So because that has created, so அந்த இடத்துல போய் நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது it makes it very easy. So you need a proper place. So every day a place has to be determined. அந்த இடத்துல இருக்கும்போது right time and the right place have a good association. So having a place is very important. இந்த மூணுமே, அதாவது first one is regularity, second one is fixing the time, and third one is having a place. So in the three may வந்து the power of the power of repetition, ஒரு repetition மூலமா கிடைக்கக்கூடிய பவர் என்னன்னா இது மூணு தான். அதாவது regularity, fixing the time and having a place. இது மூணுமே ஒரு ஃபர்ஸ்ட் கீ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மூணுல இருந்து நெக்ஸ்ட், once your practice is regular, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம், டைமுக்கு we are logging in, டைமுக்கு we are practicing our practice of yoga, and then we have a proper setup of place. So when this three is ready, the next one goes to the thoughts. The fourth point, I come here with the thoughts. The thoughts, when we are aware of them, it becomes very vivid. நம்ம என்ன பண்றோம், நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம தாட்ஃபுல்லா இருக்கணும். ஸோ நம்மளோட எண்ணங்கள் வந்து ஒருமுகப்படுத்துது. So whenever we do the practice, I always say, and the practice பண்ணும்போது நம்மளோட thoughts எல்லாமே அந்த practiceல தான் இருக்கும். So I keep, when we do yoga, we keep instructing about the breath and about the posture. அது எப்படி இருக்கணும், how we have to come in, how we have to go out. So ஏன் அப்படின்னா இது are linked together. So thoughts also makes an important thought. So நம்ம திருப்பி அது செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது it becomes very pure. So when it's like ஒரு எக்ஸாம்பிள் எடுத்த ஒரு இங்க் பாட்டில் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு இங்க் பாட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து கழுவணும்னு வச்சுக்கோங்க, இந்த இங்க் வில் கம், ரொம்ப திக்கா இங்க் வில் கம், வாஷ் பேஷன்ல வாஷும் போது அப்படியே இங்க் வெளியே வர மாதிரி இருக்கும். அதுல இருந்து காலி பாட்டில் தான், பட் ஸ்டில் it comes out lot. When you keep washing it for a long time, you can feel the crystal clear. It's a glass bottle, plain water, it comes out. So this kind of or thought process da when we do a practice, when we do a repetition, when we do that again and again, the practice of whatever the asana or the pranayama, when we keep doing it, the thoughts multiply, or thoughts ella enna agum appadina, it will start centering to one point. So நம்ம எண்ணம் ஃபுல்லா அந்த பயிற்சியில இருக்கும்.
சோ இந்த தாட்ஸ் அப்படிங்கறத இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த ஜென்ல வந்து ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. ஜென் கதைகள் இந்த ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரி. சோ ஒரு மாங்க் வந்து நம்ம தாட்ஸை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் உட்கார்ந்தாலே எனக்கு ஐ கெட் ஒன்லி நெகட்டிவ் தாட்ஸ். என்னால பிராக்டிஸ் பண்ணும்போது சோ மச் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னு ஒரு மாங்க் சொல்வார். சோ குரு என்ன சொல்வாரு அப்படின்னா, 2 கற்கள் கொடுப்பார். அந்த முழுன்னு அந்த ரைஸ் பெபிள் மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அந்த ஒயிட் பெபிள் அண்ட் பிளாக் பெபிள் கொடுப்பார். சோ ஹி கிவ் திஸ் 2 பெபிள்ஸ் அண்ட் சே, நீ எப்பெல்லாம் வந்து மெடிடேஷன் பண்ண உட்கார போறியோ, உனக்கு நெகட்டிவ் தாட் வந்ததுன்னா அந்த ஒரு பவுல் ஆஃப் ஒரு பவுல்ல இருக்கிற ஒரு பிளாக் கல் எடுத்து அந்த பவுல்ல வச்சுக்கோ. உனக்கு பாசிட்டிவ் தாட் வந்துச்சுன்னா அந்த ஒயிட் கல் எடுத்து இந்த பவுல்ல வச்சுக்கோ. சோ அப்படி இந்த பவுல நிரப்பிட்டுவான்னு சொல்லுவோம். சோ ஸ்டார்டிங்ல வாட் ஹேப்பன்ஸ், he keeps a lot of black stones. It keep coming in only negative, only 1 or 2 positive thoughts when he comes for practice. Then slowly repetition here, repetition, regularity comes of doing the same thing. Then he'll slowly the changes. So here comes a little bit of more of white and less of black stones. The white stone represents the positive thoughts, the black stone represents the negative thoughts. So slowly that white pebbles are filled more and the blacks are less. Still the black is there, the black is not fully gone. So அந்த கருப்புகள் இன்னும் இருக்கு. சோ இப்போ இந்த தாட்ஸ் என்ன ஆகுதுன்னா, ரிப்பீட்டேஷன் மூலியமா அது வந்து பியூரா மாறுது. சோ பை ரிப்பீட்டேஷன் அந்த தாட் ப்ராசஸே நம்மளால பாசிட்டிவா மாத்த முடியும். நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து பாசிட்டிவ் தாட்டா மாத்த முடியும். சோ ஒன்ஸ் வி ஸ்டார்ட் த பிராக்டிஸ், நம்ம யோகா பிராக்டிசஸ் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தாட்ஸ் நம்மள ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கும். as I said, the mind is a body. சோ இந்த மைண்டை ட்ரெயின் பண்ணணும்னா இந்த வந்து ரிப்பிட்டேஷன் மூலியமா தான் ட்ரெயின் பண்ணணும். சோ இந்த பாடியை எப்படி ட்ரெயின் பண்றோமோ அதே மாதிரி மைண்ட் இஸ் ஆல்சோ a body. அதுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் பத்தாது, அதுக்கு ட்ரைனிங்கும் தேவைப்படுது. So the same, the thoughts, keep repeating the positive thoughts. So இங்க வந்து நெகட்டிவ் யாருமே ரிமூவ் பண்ணவே இல்லை. So what we have to understand is the positive thoughts are multiplying, giving way out for the negative thoughts. So negative thoughts remove பண்ணனும் இங்க சொல்லவே கிடையாது. So positive thoughts multiply ஆக என்ன ஆகுதுன்னா, negative thoughts are going away. So this is the 4th point where the thoughts are freezed when you do the practice. So when we do the practice, we'll be focused into that. So on the practice la focus இருக்கும். So whatever asana or pranayama or meditation or relaxation, or shavasana ஆகட்டும், ஒரு திரிகோணாசனா ஆகட்டும், நம்ம எந்த போஸ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோமோ நம்ம தாட்ஸ் அங்க ஒருமுகப்படுத்துது. So we becomes more present. அந்த இடத்துல நம்ம அந்த தாட்டோட பிரசன்ஸ் தான் இருக்கும். அந்த பிரசன்ஸ் மூலியமா தான் பயிற்சி செய்யறோம். So in the presence, so thoughts ல இருந்து we move to the next one. So here I want to mention about the bad company. So இங்க என்ன bad company பத்தி சொல்றோம் அப்படின்னா, when you practice yoga, so yoga practice, so when you practice yoga, what happens அப்படின்னா, the bad company moves away. நம்ம கிட்ட இருக்கிற பேட் கம்பெனி, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அந்த பேட் கம்பெனிஸ் எல்லாம் will start moving away. So we feel what is, I feel very good alone with me. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன், நான் தனிமையா ஃபீல் பண்றேன், I don't like, I always be with people. No, உங்களை பிடிக்கல அப்படின்னா மத்தவங்களுக்கு எப்படி உங்களை பிடிக்கும்? So it is not the loneliness, you have to occupy yourself with you. சோ இங்க பேட் கம்பெனி அப்படின்னு நான் மீன் பண்ண வருது என்ன அப்படின்னா, சோ பிராக்டிஸ் பண்ண போது தொடர்ந்து when we start practicing yoga, நம்ம சுத்தி இருக்கிற நிறைய பேட் கம்பெனிஸை நம்ம வந்து வெளியே வரவே முடியும். So it is not that we are getting away from that, we are attracting more good people. So இப்போ நம்ம ஒரு 5 வருஷமா யோகா பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். when we go to a meeting, ஒரு செமினார் போறோம், இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் போறோம், அங்க வந்து ஒரு 4-5 பேர் யோகா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஏதாவது அவங்க கிளாஸ் பத்தி பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். what we do, we go and attract to those people. hey, yes, I started doing this asana, how did you do that, இது எப்படி வந்தது, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது, how did you move, நீ எப்படி அந்த பிராக்டிஸ் பண்ணுவ, நீ எந்த மாதிரி ஸ்டைல் பிராக்டிஸ் பண்ற. சோ அவர் டாக், நம்ம சுத்தி பேசிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயமே என்ன ஆகும் அப்படின்னா, அது யோகா பத்தி மாற ஆரம்பிச்சோம். So we attract to the good people, we move away from the bad company. So நமக்கு வேற ஏதாவது பேசக்கூடிய டாபிக் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து, or where it is ரொம்ப வேர்ல்ட்லினஸ் இருக்காங்க, இட் இஸ் நாட் பேட், ஐம் சேயிங் இட்ஸ் வேர்ல்ட்லினஸ், நிறைய இந்த வேர்ல்ட்லினஸ் இருக்கக்கூடியவங்க கிட்ட இருந்து we are moving towards the people who have the light mind of us. நமக்கு என்ன மாதிரி ஒரு லைட் மைண்டட்னஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்குள்ள வரும். So when we start practicing, when we start enjoying more, we attract these kind of people towards us. So என்னன்னா அப்ப நாலேஜ் இன்னும் பெரும்.
when we start getting more depth knowledge about the practice, when we start growing more in our practice. So leaving away the bad company and moving towards the good company will be the next point, what I was saying, fifth point. So the next sixth one, and this is my favorite also, this is about the tighten your limits. So இங்க tighten your limits அப்படிங்கறத நம்மளோட கம்ஃபர்டபிள் ஜோன்ல இருந்து கொஞ்சமா, ரொம்ப எல்லாம் கிடையாது, லிட்டில் பை லிட்டிலா நம்ம டைட்டன் பண்றோம். சோ ஏன் இப்படி அப்படின்னா, சின்ன ரெசிஸ்டன்ஸ், தட் ரெசிஸ்டன்ஸ் இன் த பாடி அண்ட் த மைண்ட், லிட்டில் பை லிட்டில், இது வந்து நம்மள வந்து செல்ஃபா க்ரோ பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். So best example is when we started 5 years before, when I started leaving the white sugar அப்படிங்கறது சாப்பிடக்கூடாது, மற்றது எல்லாமே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு I took a decision. Because அது எடுக்கிற மட்டும் அது பாசிபிளாங்கிறது சத்தியமா என்னால தெரியல. அண்ட் அதை எடுத்ததுக்கு அப்புறம் once we started taking that, we see a world in a different level. சோ அப்போ சுகர் இல்லாம என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சுத்திதான் நடந்துட்டு இருந்தது. நம்ம நல்ல சிவம் சார் சொன்ன இதே எக்ஸாம்பிள் தான், அந்த வாட்சை நம்ம கவனிக்கவே இல்லை, அது ஃபாஸ்ட் ட்ராக் டைம் மட்டும் பார்த்தோம், அது மாதிரியே தான் சுத்தி நிறைய விஷயம் இருக்கும், நம்ம கவனிக்காம இருப்போம். பட் ஒன்ஸ் வி ஸ்டார்ட் பிராக்டிசிங், அந்த டைட்னஸ் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் த பாடி அண்ட் த மைண்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுக்கு மேல நான் வந்து புஷ் பண்ணிக்க மாட்டேன். ஸோ மை லிமிட் இஸ் டூயிங் திஸ் ஆசனா, ஒன்லி திஸ். இதுக்கு மேல ஐ டோன்ட் கோ இன் டு திஸ், ஐ என்ஜாய் இன் திஸ். ஸோ ஈவன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த ஃபுட், நம்ம சாப்பிடுற ஃபுட்ல ஆகட்டும், நம்ம சாப்பிடுற ஸ்லீப்ல ஆகட்டும். ஸோ ஐ ஸ்லீப் ஒன்லி 4.5 hours or 6 hours a day. ஸோ அதுக்கு மேல ஐ டோன்ட் புஷ். And food, so I restrict, I restrict non-veg, I restrict, food with sugars, I restrict food with, the packed foods. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ட்மெண்ட்ஸ் people will have அரௌண்ட் அஸ். நிறைய பேர் நம்ம கவனிச்சிருக்கோம் அந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ். சோ ஏன் இது வைக்கணும் அப்படின்னா, நம்ம ஏன் தேவையா அப்படின்னா, இந்த சின்ன ரெசிஸ்டன்ஸ் நம்மள என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நம்மளோட ஒரு உத்வேகத்தை கிளப்பி விடும். நம்ம பண்ணணும், நம்ம சாதிச்சிட்டோம், பரவாயில்ல, we are doing something good, ஒரு டேப் பண்ற மாதிரி நம்ம முதுக, we are doing good அப்படின்னு. So in the resistance I have seen through all the practices in கூட படிச்ச teachers, when I meet the students, I feel this people have small resistance in that. இந்த practiceல அவங்களோட யோகா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒவ்வொரு விஷயத்த தானா, யாரோட ஃபோர்ஸ்ல இல்ல, தானா அதுக்குள்ள வந்த ஃபீலிங், இதெல்லாமே அவங்களுக்குள்ள இதெல்லாம் கொண்டு வந்தது. சோ இட் இஸ் நாட் somebody has brought them. ஒரு யாரோ ஒருத்தவங்க மேல இருந்து இல்ல இதெல்லாம் நீங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நீங்க வந்து இப்படிதான் இருக்கணும்னு யாரும் ரூல்ஸ் போடல. பட் அவங்களுக்குள்ள வந்த மாற்றம், when we start practicing yoga, a little bit of tightening your limits happen here. So இந்த tightening of practiceல வந்து வேற என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருவேளை சப்போஸ் எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, உடம்பு சரியில்லை, ஐ ஃபீல் லாட் ஆஃப் கோல்ட் அண்ட் காஃப், எனக்கு இன்னைக்கு யோகா பண்ண முடியாது அப்படின்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, சரி அப்படின்னா பிராணாயாமா பண்ணேன், இல்ல ரிலாக்ஸேஷன் சவாசனா பண்ணலாமே, யோக நித்ரா பண்ணலாமே அப்படின்னு இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்மள வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த தூண்ட ஆரம்பிச்சிடும். சோ ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு விட்டுட்டு நம்மள வந்து சின்னதா ஏதோ ஒரு விஷயத்த, ஈவன் இஃப் ஐ எம் வெரி சிக், முடியவே இல்லை. So I have seen so many people, even they can't even get up from the bed. Surgery பண்ணிருப்பான் கால்ல. I've seen that students, இல்ல எனக்கு கால்ல தான் சர்ஜரி, இன்னைக்கு வந்து ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் மட்டும் நான் பண்றேன், I do the breathing. So it is that this the other 5 parts நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, the regularity and the time fixing, the choosing a place and the thoughts and the company, இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்து வைப்போம். So எதானாலும் விட்டுறக்கூடாது. அந்த ரெசிஸ்டன்ஸ், உடம்பே முடியலன்னா கூட ஏதோ ஒரு சிம்பிள், அட்லீஸ்ட் ஐ வில் டூ ஐ மூவ்மெண்ட்ஸ் இஃப் ஐம் நாட் டூயிங் எனிதிங், படுத்துட்டேன் அதுவாவது நான் செய்யறேன் அப்படின்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்மள வந்து இந்த விஷயத்துக்கு கொண்டு வரும். ஸோ திஸ் இஸ் த டைட்டனிங் யுவர் லிமிட்ஸ். ஸோ ஐ என்ஜாய் ஆல்வேஸ் திஸ். ஏன்னா நமக்குள்ள ஒரு செக்கிங் மாதிரி. ஸோ வென் ஐ ஸ்டாப் ஈட்டிங் சுகர், ஓகே இப்போ இது சாப்பிடக்கூடாது, அப்ப வேற என்னென்ன இருக்கு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஓகே ஐ எம் குட், ஐ எம் ஃபீலிங் என்ஜாய்டு, நான் அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஓகே மத்தவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க என்னால சாப்பிட முடியலன்னு ஏங்குறது கிடையாது. It is not restricting the mind. மைண்ட் அளவுக்கு வந்து நான் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு, ஆனா அவங்க சாப்பிடும் போது ஐயோ அவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க நம்ம சாப்பிட முடியலன்னு கஷ்டப்படுறது கிடையாது. So the resistance is feeling happy about your decision. So you should be very proud of it. So ஐயோ நான் உடம்பு சரியில்லை படுக்க சொன்னேன், உன்னை யார் இப்ப போய் யோகா செய்ய சொன்னா அப்படின்னு கிடையாது. ஸோ என்னால முடியாதுன்னு தெரியும், பட் ஸ்டில் ஐ டூ a little. ஸோ அந்த ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியது இந்த tightening of your limits. The point I always feel this. So the next point I'm trying to convey here is taking away the identities. So I always feel the problem when people come to practice is
இதே விஷயத்த திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா சொல்லுவாங்க. இல்ல ஸ்கூல்ல இருந்து பசங்க வந்துருவாங்க, இல்ல ஐ ஹாவ் டு பி தேர் இந்த ஆஃபீஸ் அட் த ரைட் டைம், ஸோ ஐ கான்ட் மேக் இட், இந்த வர முடியாது, ஐ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஆஃப்லைன்ல காட்டிலும் ஆன்லைன்ல வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, மைக் ஆன் பண்ணக்கூடிய வேலை இல்ல, கேமரா ஆன்ல இருக்கும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ல. மைக் ஆன் பண்ணாம இருக்கும் போதே கை காட்டிட்டு பெல் ஆஃப் பண்ணு, கதவை திறந்து விடு, மேட்ட ஃபோல்ட் பண்ணு. So they talk with the other people at home, you know. They have their நடுவுல திடீர்னு மேட்ல இருக்க மாட்டாங்க. They go to the kitchen and switch off the cooker and come back. So remove this roles of responsibilities. I know as a woman to be a lot of big pressure to remove that. We can say இல்லைங்க, அது எப்படி முடியும், it is the right time to send my children out or right time to send my husband out, I need to do this. Of course understandable at every point, but still, so when you remove your roles of responsibility, and the mind and the roles of responsibility எடுத்துட்டு practice குள்ள வரும்போது it gives a full benefits to it. See, அதே 1 hour நம்ம கிளாஸுக்கு வெளியில ஆஃப்லைன்ல வந்து நம்ம அட்டென்ட் பண்ணும்போது, ஷாலால போய் யோகா ஷாலால ஒரு பிராக்டிஸ் பண்ணும்போது டெஃபினட்டா நமக்கு அந்த எதுவுமே இருக்காது. we'll be completely focused on the practice. அப்போ நமக்கு ஐடென்டிட்டிஸ் இருக்கு. பட் ஐடென்டிட்டிஸ் நம்ம எங்க இருந்தாலுமே உள்ள மைண்ட் லெவல்ல இருக்கும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துட்டே இருக்கும், போஸ்ட்லயே இருக்கும். ஐயோ இப்ப என்னாச்சுன்னு தெரியலையே, அங்க வெந்திருப்பாங்களே, பெல்லு போட்டிருப்பாங்களே, கிச்சன்ல என்னாச்சுன்னு தெரியல. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த 1 hour of practice-க்கு don't bring it. As a mother, as a teacher, as a student, as a practitioner, keep only that இந்த இடத்துல I'm a student, I'm going to listen whatever the instructions given by the teacher, let me practice it. So in the role of identities, taking it away. So this brings more deeper into the practice. See, what all these points I'm trying to say is, which makes you more deeper into the practice, which brings you more, you know, to the alignment. இந்த alignment குள்ள போனாதான் இது நடக்கும். அந்த லைன்ல போய் நின்னாதான் அந்த லைன்ல வந்து நம்ம கவுண்டர் விட்டு வெளியே போக முடியும் அப்படின்னா, இதெல்லாம் உள்ள போனாதான் நடக்கும். So here the taking away your identities, நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம அந்த இடத்துல இல்லைன்னா நம்ம என்ன நடக்கும், அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் இல்லாம அந்த 1 hour we have to be in our practice. So that is why we say before and after. So அந்த கிளாஸ்க்கு வரும்போதே ரொம்ப அவசரமா வராங்க, பிராக்டிஸ் இல்ல அர்ஜென்ட், I got up late, I stuck in the traffic, அந்த மாதிரி urgency இல்லாம when we come out, when we plan, so automatically that responsibilities will not become a burden. So you will start enjoying it more than before when the responsibilities of that is taken out. So the next point, what I'm trying to convey here is the intense desire. So we have seen 7 points, and the 8th point, what I'm trying to convey here is intense desire. I must do my practice in the vishwa intenseful mind, and it can stimulate it. இது எப்ப நடக்கும்னா, இந்த 7ம் பண்ணிருப்போம் பாத்தீங்களா, இந்த 7வது இது வந்து ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணுதான் வரும். இதுல இருந்து அது ஜம்ப் பண்ணவே முடியாது. அந்த கதவு மாதிரி, இந்த கதவுக்கு திறந்து போனாதான் அந்த கதவு, இந்த புதையல் நோட் எடுத்தாதான் அந்த புதையல் நோட் எடுக்கிற மாதிரி, ஒண்ணுல இருந்து இன்னொரு க்ளூ, ஒரு க்ளூல இருந்து இன்னொரு க்ளூ வர மாதிரி, இந்த டோர் திறந்து அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்படித்தான் வர முடியும். சோ இந்த 7ஐயும் நம்ம கடைபிடிச்சிட்டு வரும்போது then it opens up for the intense desire. So in the intense desire, it stimulate automatically, அது stimulate ஆகுது நமக்குள்ள. This brings to everything falling into the places. இன்னைக்கு நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நான் இன்னைக்கு பிளான் பண்ணணும்னு நினைச்சேன், பட் நேற்று நைட்டு மட்டும் எனக்கு வந்து டவுட்டாவே இருந்தது, வருவனா வரலையான்னு. சடன்லி எவ்ரிதிங் ஹேப்பன் and I'm now in the practice அப்படிங்கிறாங்க. So this is the intense desire in you that you have to practice. That has given way for everything and it falls into the places. நம்ம பிராக்டிஸ் பண்ணணும், பயிற்சி பண்ணணும், அது ஆசனமோ, அது பிராணாயாமமோ, தியானமோ, இது 3மே. சோ இது பண்ணணும் அப்படின்னு நம்மளோட இன்டென்சிட்டி இருக்கு அப்படின்னா, அது will stimulate பண்ணும். இந்த ஸ்டிமுலேஷன் என்ன கொடுக்கும் அப்படின்னா, இட் ஃபால்ஸ் சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே. டிரைவர் லேட்டா வரமாட்டான், டைமுக்கு வந்துருவான், பசங்க சீக்கிரம் எழுந்திரிச்சு வேனுக்கு கிளம்பிடுவாங்க, ஆபீஸ் கிளம்பி போயிடுவாரு ஹஸ்பண்ட். சோ எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் as per the plan அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிசிரே இல்லாம எல்லாமே ஸ்மூத், ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஷெட்யூலும் இட் ஹேப்பன் வெரி நைஸ். that happens when you have an intense desire. அதாவது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான சங்கல்பம் மனசுக்குள்ள, என்ன ஆனாலும் நம்ம இன்னைக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு சங்கல்பம் தான். சோ அது எப்ப கிடைக்கும், அதேதான் திருப்பியும் மறுபடியும் அந்த 7 பாயிண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெகுலாரிட்டில இருந்து சொல்லிட்டு வந்தோம்னா அது உள்ள வரும். சோ இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து தானா நடக்குது எல்லாமே. சோ இப்போ நம்ம பண்ணணும், எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் தானா நடக்கும்.
I want to do the practice. I want to go at the time when I should be in the class at right time. அப்படின்னாதான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கும். If I don't want to go அப்படியே நம்ம மைண்ட் நினைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துலயாவது என்ன பண்ணும்னா டெக்னிக்ஸ் தேட ஆரம்பிக்கிறோம், எக்ஸ்கியூசஸ் தேக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னைக்கு டிரைவரை வெளியே போகணும்னு நினைச்சா அப்ப நான் இன்னைக்கு கிளாஸ்க்கு போகல. ஸோ ஹியர் ஐ லைக் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்டமக் அப்செட் இஸ் தேர். இதெல்லாம் எப்போ அந்த எக்ஸ்கியூசஸ் எல்லாம் தோண ஆரம்பிக்கும்னா இன்டென்ஸ் டிசையர்ஸ் இல்லைன்னா தான். நமக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளவு சிக்கா இருந்தாலும் கிளாஸ்க்கு போகணும்னு தோணுது இல்லையா, அந்த தாட்ஸ். சோ அது மாதிரிதான் இந்த இன்டென்ஸ் டிசையரும். சோ இது எல்லாத்தையும் சப்சைட் பண்ணிடும். சோ நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் போகிறத காட்டிலும் மல்டிப்ளை ஆகுது பாசிட்டிவ் தாட்ஸ். சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் கிவிங் எ வே. It is giving a way to fall into own places. So when this techniques in the excuses இதெல்லாம் எனக்கு எல்லாம் வேண்டாம், சோ இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு எப்போ அந்த இன்டென்ஸ் டிசையர் இல்ல அப்படின்னா இதெல்லாம் பாப்பா ஒன்னொன்னா வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா சுத்தி எல்லாமே உங்களுக்கு பண்ணக்கூடிய வழிகளை குடிக்க ஆரம்பிக்குது. So to practice regularly, the intense desire should be there. The intense desire, it will stimulate and it brings all the things to fall into same places. The next point, from the intense desire, I like to move to the effect. So I see people coming for காலையில ஒரு 1 hour of class வருவாங்க. So வந்துட்டு the whole day அந்த 1 hour ரிலாக்ஸேஷன் கிளாஸா இருக்கு அப்படின்னா அன்னைக்கு the whole class will be so happy and peaceful. அந்த கிளாஸ் முடிகிற மட்டும் அந்த டீப் ரிலாக்ஸேஷன், யோக நித்ரா எல்லாம் பண்ணிட்டு நல்ல ஒரு பிராணாயாமா ஒரு 1 hour of பிராணாயாமா கிளாஸ் பண்ணிட்டு அந்த டே ஃபுல்லா அந்த எஃபெக்ட் நம்ம வச்சுட்டு இருக்கோம். So people finish that அந்த mat fold பண்ணிட்டா கிளாஸ் முடிஞ்சதுன்னு கிடையாது. When you roll the mat, the class is not over. Actual class begins, actual practice begins after the mat is rolled up only. So நம்ம practice பண்ணது நம்ம அந்த when we do a pranayama பண்ணும்போது we feel so light. We feel very 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 light in the body. அது இந்த relaxation பண்ணும்போது இந்த muscles எல்லாம் ரொம்ப relaxed நல்லா இருக்கும். And நம்மளோட மெடிடேஷன் பண்ணும்போது we see our thoughts are very less. ரொம்ப பியூரா we feel. அது அவ்வளோ பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஒன்ஸ் we done and we go back and we do our daily duties, அன்னைக்கு டே எல்லாம் பார்த்தோம்னா திட்டிட்டே இல்ல கோமாவோ அப்படி இருந்தா there is no use. The effect should be carried out in throughout the day. அதே ரிலாக்ஸேஷன் ஆஃப் த மசில்ஸ். நம்ம எந்த வேலை ரொம்ப வேலையா இருக்கு, ஒரு 4 தடவை படிக்கட்டு ஏறி இறங்கணும், நம்ம தான் லிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு போகணும், அந்த மாதிரி வரும்போது அந்த எஃபெக்ட் ஷுட் பி தேர். ஸோ மார்னிங் இட் வாஸ் சோ நைஸ் தான் when we did the practice, அந்த ரிலாக்ஸேஷன் வாஸ் சோ நைஸ். ஸோ அந்த எஃபெக்ட் நம்ம டே ஃபுல்லா வச்சுட்டு இருக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இப்போ ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஒரு சித்தார் வாசிச்சுட்டே இருந்தா ஒரு வயலின் மியூசிக் எப்படி போயிட்டே இருக்கும், நம்ம ஒரு பாட்டோ ஒரு படமோ பார்த்துட்டு வந்தா தட் மியூசிக் வில் பி தேர் பிஹைண்ட் அஸ். அது அப்படியே அதை கேட்டுட்டே இருக்கும் அந்த நாள் ஃபுல்லா, அந்த எஃபெக்ட் இருக்கும் அந்த மூவி பார்த்தது. சோ அது மாதிரியே யோகா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நாள் ஃபுல்லா அந்த எஃபெக்ட் இருக்கணும். சோ உங்க சங்கல்பம் பண்ணிருப்பீங்க கிளாஸ் பண்ணும்போது இன்னைக்கு இந்த விஷயம் நல்லா நடக்கணும் அப்படின்னு, அது வைப்ரேட் ஆயிட்டே இருக்கணும். So in the peaceful mind, in the relaxed body, it should be that there should be a connection between this, and the whole day and the connection should be carried out throughout the day. இது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த ரெகுலாரிட்டி இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்கும். Because I've seen that. So on the morning, if we do as beautiful and the sunrise லாம் பார்த்து when we do all the pranayama and the relaxation, so the picture in the mind and the picture and the effect of the picture is there in the mind. So whenever we want, if tension இருக்கோம்னா அதை நினைக்கும் போது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் காம் டவுன் ஆயிடும். So you don't need to do it, just need to think about it. It will automatically bring you to that settlement. So the effect should be carried out throughout the day in our whatever activities, whether we are cooking, we are eating, we are sleeping, we are working in the computer, or we are washing the vessels. And the சொன்ன மாதிரி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், இந்த இளையராஜா மியூசிக் பின்னாடி போற மாதிரியே இந்த யோகா பண்ணதோட எஃபெக்ட் இருக்கணும். இல்ல நான் கிளாஸுக்கு போய் மேட் எடுத்து அந்த இடத்துல நான் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு அது அப்படின்னா it doesn't have an effect on you. It will not help you at all. அத ஒரு தனி பார்க்கவே முடியாது. It should go inside you. உங்களுக்குள்ள அதை கலந்துடணும். சோ அந்த கனெக்ஷன் எப்போ இருக்கும் அப்படின்னா when you started doing it. Again the 7 points to recall. அப்படி பண்ணும்போது இந்த எஃபெக்ட் உங்களால ஃபீல் பண்ணவே முடியும். And this effect keeps you throughout the day. இந்த எஃபெக்ட் என்ன பாசிட்டிவிட்டி நமக்கு பண்ணும் அப்படின்னா இந்த எஃபெக்ட் நம்மளோட எவ்ரி ஆக்டிவிட்டியில ரெப்ளிகேட் பண்ணிட்டே இருக்கும். அவரு ஒருத்தர் நல்லா ஒரு ஆக்டிவா இருக்காரு, பிரிஸ்கா இருக்காருன்னா உடனே இவர் இப்படி இருக்காரு, அவர் டெய்லி காலையில யோகா பண்றாரு. I've seen people saying this. அவங்க நிறைய மூச்சு பயிற்சி பண்ணியிருப்பாங்க. இந்த கொரோனா டைம்ல so many people யோகா பண்றவங்களுக்கு எல்லாம் வராது.
So you have that positive effect, it's a mindset. அது வந்து பாசிட்டிவா ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். அது வந்து தொடர்ந்து அப்ப யோகா பண்ணும்போது மட்டும் கிடையாது, த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப் இட் வில் கிவ் அன் எஃபெக்ட். ஸோ இட் இஸ் அது நிதர்சனமான உண்மை. It has been proved by all our rishis and all our monks. So அந்த எஃபெக்ட் வந்து carried out throughout the day. So நம்மளோட பிராக்டிஸோட உண்மையான ரிசல்ட் எப்படின்னா, அந்த எஃபெக்டை நம்ம உணர்ந்து நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல அதை அப்ளை பண்ணும்போது மட்டும்தான். ஸோ த 9th பாயிண்ட் இஸ் அபவுட் த எஃபெக்ட் அண்ட் effect of the practice throughout the day. Then the last point I try to bring about the holy company. So daily practice பண்ணிட்டு இருக்கோம். So how do I see the growth? Even பதஞ்சலியே சொல்லிட்டாரு, ஆசனா, பிராணாயாமா, தாரணா, தியானா, சமாதி. He has given a hierarchy, ஒரு ladder கொடுத்திருக்கார். So where when you do asana, then you do pranayama, then the pratyahara, you cut out all the sensory attachments to the outside world. That is what we say about the bad company, you go towards that good company. Then it comes about the dharana, concentration, focus. That is what we say is be in the present. Practice பண்ணும்போது presentல இருங்க. Remove your roles of responsibility and be there in the present. And next comes the dhyana and samadhi. So here the dhyana, the meditation, he talks about be with meditation. So in the meditation எப்போ நடக்கும், as I said, meditation யாருமே உங்களுக்கு டீச் பண்ண முடியாது. It should happen within you. So there should be a holy company. So யோகா மட்டும் போதுமா? டெய்லி பிராக்டிஸ் பண்ணா ஆசனம் பண்றேன், பிராணாயாமா பண்றேன், தியானம் பண்றேன், ரிலாக்ஸேஷன் பண்றேன், இதெல்லாம் போதுமா? அதோட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இன்னொரு கம்பெனி வேணும். That I'll tell is spirituality. So you need a friend. So the holy company here is yoga and the spirituality. So when you combine both, ஸ்பிரிச்சுவலா இதை ஒரு ஆசனமா அப்படின்னு பார்க்காம ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் அதோட கம்பெனி பண்ண போது, த கம்பெனி ஆஃப் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா வாட் ஐம் நாட் டெல்லிங் அபவுட் எனி ரிலிஜியன் ஹியர் இஸ் த ஹோலிஸ்டிக் ஃபீலிங். So you bring everything together into that. So நம்ம பண்ணக்கூடிய தியானத்திலேயோ சங்கல்பத்திலேயோ எல்லாத்தையுமே அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொண்டு வாங்க. ஸ்பிரிச்சுவல் இஸ் நாட் that you are going to temple or you are following a religion. It is a holistic approach. So you bring everything, a overall change. So it will go with the company. இது நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா you cannot take this friend out. ஸ்பிரிச்சுவாலிட்டியை வெளியே எடுக்கவே முடியாது. It will company you. சேர்ந்துதான் போகும். அந்த ஒரு காயினுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கிற மாதிரி இது சேர்ந்துதான் போகும். When you keep practicing again and again, when you feel all this 9 points, whatever I said, when you go through that 9 doors, then you go with the 10th door is compulsory with the friend. That is the spirituality. So automatically you go into the company of spirituality, where you started exploring the vision of only looking yoga as an asana, only as a body. It opens up a big door saying it is a lot more there. So அது சைவமோ, வேதாந்தமோ, புத்திசமோ, சிக்ஸமோ, இட் கிவ்ஸ் ஓப்பன் ஃபார் அ பிக் டோர். ஸோ எந்த ரிலீஜனையும் கோட்பாடையும் இங்க நான் ஸ்பெசிஃபை பண்ண விரும்பல. ஆனா இது ஓப்பன்ஸ் அப் அ பிகர் விஷன் ஆன் யூ. ஸோ பை பிராக்டிசிங் திஸ், இது நம்ம இந்த ரூட், இந்த பாத் இப்படிதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல. அண்ட் திஸ் கம்பெனி வாட் இட் பிரிங்ஸ் இஸ் இட் brings a good karma to you. So இதோட இந்த ரெண்டு சேர்ந்து போனா என்னங்க கிடைக்கும் அப்படின்னா, எஸ் இட் கிவ்ஸ் another door. That is the karma. குட் கர்மா. நிறைய நல்ல விஷயத்த பண்ண ஆரம்பிப்போம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸ் எப்படி வருதோ, நெகட்டிவ் தாட்ஸ் அப்படியே வெளியே போகுதோ, இதே மாதிரி குட் கர்மா ஸ்டார்ட் அக்கம்பனிங் யூ. So when the good karmas multiply, the bad karmas goes out. So the holy company, so yoga companies with it spirituality. The yoga ஓட இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி சேர்ந்து பயணிக்கும் போது இட் ஓப்பன்ஸ் அப் அ பிக்கர் ஸ்பேஸ், பிக்கர் விஷன். நிறைய விஷயத்த நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம், நிறைய விஷயம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அது வெறும் ஆசனா பாடி இல்லாம ஃபுட் ஆகட்டும். யூ see lot of people taking about organic. ஸோ நான் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த யோகால இருந்து வரவங்க they go into that path. A lot of that they go into more of organic farming pavanga, and they go into a lot of service minds panna arambichiruvanga. They go into a lot of temples. They read lot of books. நிறைய பாடல்கள் பாட ஆரம்பிக்கிறது, புக்ஸ் அதை பத்தி மோட்டிவேஷன் புக்ஸ் படிக்கிறது. சோ அந்த மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவலா நிறைய விஷயத்துக்கு ஓபன் அப் பண்ணி கொடுக்கும். இது யாரும் வந்து புகட்டல, இது பண்ணிதான் ஆகணும்னு சொல்லல. பட் தொடர்ந்து பண்ணதுனால வரக்கூடிய ஒரு பிக் பாத் ஆஃப் ஓப்பனிங் இஸ் த ஹோலி கம்பெனி. த யோகா அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி கம்ஸ் டுகெதர். So good karmas also come together. So here I am going to list about the 10 points again here. So where the first point is regularity. The mantra என்ன அப்படின்னா just start. அப்படி ஆரம்பிங்க, அவ்வளவுதான். And here the regularity the key
to open is training, that is repetition. The regularity, the key to open the regularity is the training, the repetition of the training. And from the regularity, we have to go for the second point, fixing the time. Same time every day. Not one single day you miss it. Every day, every week, every month, every year. So it takes a lot of effort. And the effort தான் முன்னாடி பார்த்த repetition. It takes years. It takes a lot of practice. So that results in fixing the time. So fixing time on everyday practice. So whatever practice you do, whatever. So that is the fixed time. இந்த மணி ஆச்சுன்னா டான்னு எந்திரிச்சு உட்கார்ந்துடணும் practice-க்கு. So that is the second point, what I was conveying. The third point is having a place. So you choose a place, whether it is your house or you go to an yogachala or you go to a temple or wherever you do a practice. Choose a place. So the right time and the right place makes a good association. ஏன்னா ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கு அந்த இடத்துல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எஃபர்ட்லெஸ்ஸா அதை பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ மெடிடேஷன் பண்ணணும்னா இப்போ ஆல்ரெடி நம்ம நிறைய கோவில்களுக்கெல்லாம் போனா நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். என்னமோ நினைச்சிட்டு வந்தேன், போயிட்டு வந்தனே மனசுல இறங்குற மாதிரி இருக்கு, பாரம்லாம் தீர்ந்த மாதிரி இருக்கு. பிகாஸ் இட் ஹேஸ் த வைப்ஸ். ஸோ அது மாதிரி த பிளேஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் திங் டு பாயிண்ட் இன் அஸ். நம்ம ப்ராக்டிஸை பாயிண்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இட் பிகம்ஸ் வெரி எஃபர்ட்லெஸ். ஸோ வி கோ, திருவண்ணாமலை ஆகட்டும், ஒவ்வொரு இடத்துக்குமே, ஒரு கைலாஷ் ஆகட்டும், அந்த இடத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கு. So அந்த இடத்துக்கு போகும்போது அது எஃபர்ட்லெஸ் ஆகுது. அது மாதிரிதான் having a place of practice, whether it is your house ஒரு சின்ன கார்னர் or wherever you go to a shala, maintain the same place, create that vibes around you. So that is the third point, having a place. And the three, இந்த மூணுமே, the first three அப்படிங்கறத வந்து main point to get inside. So the three is the power of repetition. the மூணுமே தான் power of repetition வந்து வரக்கூடியது. Regularity, time and having a place. So this gives the fourth point goes to thoughts. So where we are aware of some vivid thoughts. நம்மளோட தாட்ஸ் எல்லாம் என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகிறோம். அது நெகட்டிவ் தாட்ஸ் வெளியே தள்ளிடும். ஸோ மல்டிப்ளை ஆகிற பாசிட்டிவ் தாட்ஸ், அந்த அவேர்னஸ் இவ்வளவு நாளும் அங்கேயே தான் இருந்திருப்போம், நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம். அதே நீ, அதே தைஸ் நம்ம பிறந்ததுன்னு நம்ம கூட தான் இருக்கு. நம்ம போஸ்ட் பண்ணும் போது ஃபோக்கஸ் ஆன் த நீ, டோன்ட் பெண்ட் த நீ, அந்த நீ டைட்டன் பண்ணி இந்த ஆசனக்குள்ள வாங்க அப்படிங்கும் போது இந்த நீ இவ்வளவு வேலை செய்யுமா, இந்த நீ இவ்வளவு டிகிரி சுத்தமா அப்படிங்கிறது நமக்கு அப்பதான் தெரியும். So the awareness of the thoughts that keeping you in the present. Then the fifth point is the bad company, to leave the bad company. So when we are practicing yoga, we move towards a lot of good company. So light-minded people, அந்த மாதிரி ஒரு கம்பெனி கூட நம்ம சேர ஆரம்பிச்சிருவோம். We leave the bad company, we move towards the light-minded company people. So here you feel so good of your உங்க loneliness நீங்க feel பண்ணாம, you feel so good, your presence make. So தனியா இருந்தா I enjoy my book, I enjoy doing this alone. So அந்த மாதிரி உங்களை நீங்க தானா ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. That comes for the fifth point of leaving the bad company. And the sixth point, I'm coming here towards the tighten your limits. அந்த சின்ன ரெசிஸ்டன்ஸ் அந்த பாடியில, இந்த தூக்கத்துல, நான் சாப்பிடுற சாப்பாடுல, நான் பண்ற சின்ன சின்ன விஷயத்துல எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ். சோ இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மள வந்து பேக் பண்ணிக்கும். யா, யூ டிட் இட் குட். நம்மள ஒரு உத்வேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். யூ ஆர் ஏபிள் டு டூ இட், சாதிச்சிட்டோம், பரவாயில்லையே அப்படின்னு. சோ அந்த சின்ன ரெசிஸ்டன்ஸ் என்னன்னாலும் சரி, அந்த இதை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நான் இவ்வளோ சிக்கா இருந்தேனாலும் நான் எந்திரிச்சு அட்லீஸ்ட் பிராணாயாமா பண்ணுவேன், இல்ல கண் பயிற்சியாவது நான் பண்ணுவேன். எந்திரிச்சு உட்கார முடியாட்டி படுத்துட்டே கூட ஐ மூவ்மெண்ட்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கறத ஒரு சின்ன சின்ன I have seen in the students also doing that. So in the tightening your limits and the resistance, ரொம்ப டைட் பண்ண சொல்ல, லிட்டில் பை லிட்டில், அதுவும் டைம் எடுக்கும், உடனே நம்மளால கிடைக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிராக்டிஸ் மூலியமா இந்த டைட்டன் யுவர் லிமிட்ஸ், இந்த பாயிண்ட்டை நான் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண வைக்கிறேன். அடுத்தது செவன்த் பாயிண்ட் இஸ் டேக்கிங் அவே த ஐடென்டிட்டிஸ். அதாவது உங்க ரோல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ பிராக்டிஸ்க்கு வரும்போது கொஞ்ச நேரத்துக்கு அந்த பிராக்டிஸ் டைம்ல மட்டுமாவது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ ஒதுக்கி வச்சுட்டு present in the practice as a student. When you are doing under a teacher, you are a student. So the student instructions கேட்டு செய்யணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான் அந்த இடத்துல உங்களுக்கு இருக்கணும். So this taking away the identities becomes the seventh point. And the next one is the intense desire. So நமக்குள்ள பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு இன்டென்ஸ் டிசையர் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, it will start stimulating it more. So by regularity of the practice in the stimulation, the intense desire அப்படின்ற stimulation நமக்கு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். So this brings everything to for its own places. நமக்கு வேணும், பிராக்டிஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் அதை சுத்தி தானா அமைஞ்சுக்குது.
அதே நான் வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சின்ன சின்ன எக்ஸ்கியூசஸ், ஒரு டெக்னிக்ஸ், இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணலாம், நாளைக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் கிளாஸ்க்கு போறதுக்கு, அது மாதிரி நிறைய எக்ஸ்கியூசஸ் that start popping up in your mind. So the intense desire by regularity and practice of all the 7 points, what will come up? It's an intense desire that will stimulate by the practice. So that intense desire can attract things to fall its own places, and you will not think about what techniques or என்ன வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறத காட்டிலும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தாட்ஸ் வர ஆரம்பிச்சோம். The next one is the effect. This is like the sitar playing in the background music madri, where the effect of the practice, whatever you did from the class, the pranayama, the breathing and the exercises and relaxation, that should be there throughout the day. அந்த நாள் முழுக்க உங்களோட எஃபெக்ட்ல அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த வேலை செஞ்சாலும் all your actions that should be having an effect on your yoga. So this will have a strong sankalpa. நம்ம ஒரு ஸ்ட்ராங் சங்கல்பம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த எஃபெக்ட் இருக்கும் போது. இதுதான் காலையில பண்ணிட்டோம்ல, நமக்கு எல்லாம் சரியா போயிடும், நமக்கு கொரோனா எல்லாம் வராது, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சங்கல்பாவை திஸ் எஃபெக்ட் வில் கீப் us giving a positive vibes. அப்படி நம்ம எப்பெல்லாம் டவுன் ஆகுறோமோ அப்படி ஒரு 10 பாசிட்டிவ் தாட்ஸ் கொடுத்து யூ ஆர் ஃபைன் அப்படின்னு நம்மள டேப் பண்ணி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். So the next one, the last one I'm going to convey here is the holy company, where yoga and spirituality comes together. You cannot take it out. When we follow all this path, it comes to a door of big vision, a broader vision, where we see a lot of things accompanied with yoga. So in the yoga oda சேர்ந்து இன்னொரு 10 விஷயம் உள்ள வருது அப்படின்னா இந்த லாஸ்ட் டோர்ல வரும். So when you open up the door with the spirituality, there's a big world out there. So whether in all the actions, whether it's food, sleep, friends, social harmony, or whatever you see, anything you see, you started looking into that vision. அந்த மாதிரி ஒரு கண்ணாடி, அந்த யோகா அண்ட் ஸ்பிரிச்சுவல் கண்ணாடின்னு சொன்னா அந்த மாதிரி கண்ணாடி போட்டு எல்லாமே அதை வச்சு பாக்குற மாதிரியே இருக்கும். So that gives a pathway for a bigger world out there. So all this 10 points, the regularity, fixed time, having a place, thoughts, and leaving the bad company, tightening your limits and taking away your responsibilities, intense desire, the effect, and the holy company. So all this comes together with you. This is what, as a practice of Raja Yoga. So Raja Yoga practice pannadanaala what I felt through this. So ennoda the journey la what I felt and what I saw from my students and what I experiences in everyday class, in every time, something you discover right yourself. So அந்த டிஸ்கவரியில ஐ ஃபெல்ட் ஒன்லி திஸ் ஐ ஹவ் டிஸ்கவர்ட். ஸோ இதை நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம். பதஞ்சலி யோக சுத்ராவோட ரிலேட் பண்ணலாம், யாமா நேமாவோட ரிலேட் பண்ணலாம், அண்ட் அதே மாதிரியே அஷ்டாங்க யோகத்துல ரிலேட் பண்ணலாம். நம்ம எதுல விடாலும் நம்ம ரிலேட் பண்ணலாம். பட் these are the outcomes. When you start doing it, these are the outcomes. So don't fix your mind only to the physical body. When you see the word yoga, don't think a pose of vikshasana or pose of meditation or padmasana, sitting that. So there is a lot more apart from Raja Yoga அப்படின்னா அது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. There is a lot more to go into that. When you experience this, as I said in the beginning, it's all about experience. This path is completely experiences. நம்ம எவ்வளவு வேணா படிக்கலாம் புக்ஸ் எடுத்துட்டு, பட் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ல அது பண்ணலன்னா நமக்கு எப்படி தெரியும்? புக்ல நம்ம எவ்வளவு பிராணாயாமா டிஃப்ரெண்ட் ஆஃப் பிராணாயாமா படிக்கலாம், ஆசனங்கள் இவ்வளவு இருக்கா, எல்லாமே படிக்கலாம். பட் unless until we are not practicing, then how does it going to give an effect for us? So on the practice and the experience and the training, the regularity, that makes a difference. So Raja Yoga is not only about the physical body postures, it has a lot more to do with it. So ஒரு யோகா அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்த நம்ம பாக்குறத, ஒரு சின்ன கண்ணோட்டத்தை பாக்குறத நிப்பாட்டிட்டு, this has a lot more to do with the physical body and the mind. So this path of Raja Yoga, the 4 parts of Raja Yoga, the Raja Yoga, in the path of Raja Yoga, what we have spoke about, the 10 points is my soul experience, what I've heard, na ketadu, na padichadu, na unardadu, adu I want to share it with everyone here. And I'm extremely happy and thankful for my professor Ravi sir to give a wonderful opportunity to talk with all my students and other students. இந்த ஒரு platform கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி sir. I wish everyone whoever have done the yoga, இது வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய இடத்துல நிறைய விஷயத்த கத்துருப்பீங்க. Do it every day. Don't give up. ஒரு நல்ல ஒரு குட் கர்மா உங்களுக்குள்ள அது வந்திருக்கிறதா நீங்க அதை கத்துக்க முடிஞ்சது. இத விட்டுறாதீங்க. Recall everything. Again start your practice. Do that.
படிக்கிறதுனால மட்டும் பத்தாது, பிராக்டிஸ்னால மட்டும்தான் நம்மளோட ரிசல்ட்டை கொடுக்க முடியும். ஸோ ஐ விஷ் எவ்ரி ஒன் டு பிராக்டிஸ் இட், வாட் எவர் யூ ஹவ் லேர்ன்ட், ஆர் இஃப் யூ ஆர் நாட் அ பிராக்டிசர் ஆஃப் யோகா, please start doing it. The world is looking yoga as a big key to health and improvement in all the way. So in ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா the medicine அப்படிங்கிறது யோகா மட்டும்தான் இருக்கும். So I wish everyone to become more healthy and ஒரு peaceful thoughts and peaceful mind ஓட இருக்கணும் அப்படின்னா the holistic approach will be practicing yoga. And whether you practice all the 4 parts or you practice with Raja Yoga, it's up to you. But Raja Yoga is where it starts. ஒரு விஷயம் just start அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள போகிறதுக்கு Raja Yoga will be the first step to go. So I wish everyone to have a good health and peaceful life. Thank you, Ravi sir. Thanks for the wonderful opportunity given to me, sir.